சமூக மீடியா சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று இந்த காணொளி வாயிலாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மத்திய கிழக்கு இன்று ஒரு முழுமையான உலக போராக உருவெடுத்துள்ளது. ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இப்போது பாகிஸ்தான் பக்கம் திரும்பியுள்ளது. மார்ச் 30 திங்கட்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடக்கப் போகும் அந்த நாட்கர கூட்டம் ஈரானின் தலையெழுத்தை மாற்றுமா? அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் பாகிஸ்தானில் நேருக்கு நேர் சந்திக்கப் போவதாக வரும் தகவல்கள் ஒருவேளை இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா? பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அதிகாரப்பூர்வமாக போரில் குதித்துள்ளனர். இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையம் அருகே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விழுந்து வெடித்துள்ளன. செங்கடல் முதல் ஹோர்முஸ் வரை $1 டிரில்லியன் மதிப்பிலான உலக வர்த்தகம் இப்போது ஒரு நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது இஸ்ரேல் இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் இதற்கான விலையை கொடுக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. துபாய், கத்தார் வான்பரப்புகள் மூடப்பட்டதால் 3400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான கட்டணங்கள் 140% வரை எகிறியுள்ளன. எகிப்தில் மின்சார கட்டுப்பாடு, கென்யாவில் தேயிலை முடக்கம் என இந்த போர் உங்கள் வீட்டு சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. நேட்டோ ஒரு காகித புலி என ட்ரம்ப் சாட, ஈரான் இப்போது ஒரு டீல் பேச முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. ட்ரம்ப் விதிக்கும் அந்த கடுமையான நிபந்தனைகளை ஈரான் ஏற்குமா? 29வது நாள் போரின் அனல் பறக்கும் முழு விவரங்களை இப்போது பார்ப்போம். வாங்க காணொளிக்குள் போகலாம். Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் உலக நாடுகளின் கவனம் இப்போது பாகிஸ்தான் பக்கம் திரும்பியுள்ளது. ஈரான் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய பாகிஸ்தான் முன்னெடுத்துள்ள ராஜதந்திர நகர்வு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் மார்ச் 30 திங்கட்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாட்கர கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதற்காக உலக நாடுகளின் பிரதிநிதிகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை பாகிஸ்தான் வந்தடைய உள்ளனர். முதலில் இந்த பேச்சுவார்த்தை துருக்கியில் நடத்தவே திட்டமிடப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் உயர்மட்ட அதிகாரிகள் உள்நாட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடான் பெருந்தன்மையுடன் இடமாற்றத்திற்கு சம்மதித்துள்ளார். இது பாகிஸ்தான் மீது நட்பு நாடுகள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. பாகிஸ்தான் தற்போது ஒரு சாதாரண நாடாக அல்லாமல் ஈரான், அமெரிக்கா இடையிலான பாலமாக உருவெடுத்துள்ளது. இதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. தெஹ்ரானுடன் பாகிஸ்தான் கொண்டுள்ள நீண்டகால தொடர்பு, சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடனான நெருக்கம், பிரதமர் மற்றும் இராணுவ தளபதி ஆகிய இருவருமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் சுமூகமான உறவை பேணி வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் மிக விரைவில் பாகிஸ்தானில் நேருக்கு நேர் சந்திக்க வாய்ப்புள்ளதாக ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் வாடேபுல் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு நடந்தால் அது மத்திய கிழக்கின் தலையெழுத்தையே மாற்றக்கூடும். ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை தொடங்கியுள்ளனர். இது போரின் போக்கை முழுமையாக மாற்றும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை அதிகாலை நடைபெற்ற இந்த தாக்குதல் குறித்த விவரங்கள். போர் தொடங்கிய பிறகு இஸ்ரேல் மீது ஹவுதிகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசுவது இதுவே முதல் முறையாகும். தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கியமான இராணுவ தளங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பீர்ஷேவா மற்றும் இஸ்ரேலின் பிரதான அணு ஆராய்ச்சி மையத்திற்கு அருகில் பகுதிகளில் 3வது முறையாக எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டன. ஒரு ஏவுகணையை தனது வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹவுதிகளின் இந்த வரவு உலக வர்க்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமைய உள்ளது. ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தி பதற்றத்தில் உள்ள நிலையில் செங்கடலில் உள்ள பாப்பல் மண்டாப் பாதையும் ஹவுதிகள் முடக்கினால் உலக எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பிக்கும். ஆண்டுதோறும் $1 டிரில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் கடந்து செல்லும் இந்த நீர்வழிகள் முடக்கப்பட்டால் சர்வதேச சந்தையில் பொருட்களின் விலை தாறுமாறாக உயரக்கூடும். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுடன் கூடுதலாக ஏமனும் போரில் குதித்துள்ளது. இஸ்ரேலுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே காசா போரின் போது ஹவுதிகளுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்ததை போல தற்போதும் ஏமன் மீது கடுமையான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. 2024
ஆரம்பத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ட்ரம்ப் அதிபராக இருக்கும் போது ஹவுதிகள் போரில் இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஈரானின் தலைநகரான தெஹ்ரான் மீது இதுவரை இல்லாத வகையிலான மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன. ஈரானின் ஆட்சி அதிகார மையங்கள் மற்றும் முக்கிய இராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேலிய விமானங்கள் குண்டுகளை வீசின. சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ச்சியான வெடிப்புகள் நிகழ்ந்தன. தெஹ்ரான் நகரின் மேல் கரும்புகை சூழ்ந்துள்ள காட்சிகளை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கிழக்கு தெஹ்ரானின் பல பகுதிகளில் இந்த தாக்குதலை தொடர்ந்து மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யப்படும் தளங்களை அழிப்பது இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது எக்ஸ் தளத்தில் இஸ்ரேலிய குற்றங்களுக்கு ஈரான் மிக கடுமையான விலையை கொடுக்க வைக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணுசக்தி நிலையங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் இடங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் பெரும் விபரீதத்தை ஏற்படுத்தும் என IAEA எச்சரித்துள்ளது. இதுவரை நடந்த தாக்குதல்களில் ஈரானில் சுமார் 82,000 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச அறிக்கைகள் கூறுகின்றன. சர்வதேச விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத ஒரு பொருளாதார சரிவை சந்தித்து வருகிறது. மத்திய கிழக்கின் வான்பரப்பு அபாய மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய பயண வழித்தடங்கள் தலைகீழாக மாறியுள்ளன. துபாய், தோஹா மற்றும் அபுதாபி ஆகிய சர்வதேச போக்குவரத்து மையங்கள் மூடப்பட்டதால் கடந்த சில நாட்களில் மட்டும் 3,400க்கும் மேற்பட்ட சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான எரிபொருள் ஒரு பெரல் $85 $200 உயர்ந்துள்ளது. இதனால் விமான நிறுவனங்கள் கூடுதல் செலவை நுகர்வோர் மீது சுமத்துவதால் விமான கட்டணங்கள் 9% முதல் 140% வரை அதிகரித்துள்ளன. ஈரான், ஈராக் மற்றும் சிரியா வான்பரப்பை தவிர்க்க விமானங்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளது. உதாரணமாக லண்டன், சிங்கப்பூர் இடையிலான பயண நேரம் 3 முதல் 4 மணி நேரம் வரை அதிகரித்துள்ளது. எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் ஏர்வேஸ் தங்களது சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன அல்லது மிக குறைந்த அளவில் மட்டுமே இயக்கி வருகின்றன. ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற நிறுவனங்கள் வளைகுடா நாடுகளுக்கான சேவையை ரத்து செய்துள்ளதோடு எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை அமுல்படுத்தியுள்ளன. பிரிட்டிஷ் ஏர்வேஸ், லுஃப்தான்சா மற்றும் டெல்டா ஏர்லைன்ஸ் ஆகிய மத்திய கிழக்கு நோக்கிய அனைத்து பயணங்களையும் ஏப்ரல் இறுதி வரை ரத்து செய்துள்ளன. பல நிறுவனங்கள் கட்டணமில்லா ரத்து மற்றும் மாற்று வழித்தடங்களை வழங்கி வருகின்றன. அவசர பயணங்களை தவிர்ப்பது இப்போது சிறந்தது என பயண ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். ஹோர்முஸ் ஜலசந்தி பதற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது வான்வழி போக்குவரத்து முடங்கியுள்ளது உலக பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய மந்த நிலைக்கு தள்ளும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கி 1 மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் தெஹ்ரான் தரப்பு இப்போது ஒரு சமாதான உடன்படிக்கையை விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மியாமி உச்சி மாநாட்டில் உரையாற்றிய ட்ரம்ப் போரின் தற்போதைய நிலவரம் குறித்து பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ஈரானிய தலைமை இப்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஒரு உடன்படிக்கையை எட்டவும் ஆர்வமாக இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஹோர்முஸ் ஜலசந்தியை தனது பெயரிலேயே ட்ரம்ப் ஜலசந்தி என குறிப்பிட்ட அவர் அதனை உடனடியாக திறந்து சர்வதேச வர்த்தகத்தை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஈரான் ஒரு உடன்படிக்கை விரும்பினால் அவர்கள் முதலில் எமது கடுமையான நிபந்தனைகளை ஏற்க வேண்டும், அதற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை என தெஹ்ரானுக்கு தெளிவான எச்சரிக்கை விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகளில் மக்கள் போர் சோர்வடைந்துள்ளதாலும் எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கொடுத்து வரும் அழுத்தம் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர், அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலால் மத்திய கிழக்கு நாடுகள் போர் பீதியில் உறைந்துள்ளன. ஈரானின் ஆட்சி இலக்குகள் மற்றும் 2 மிகப்பெரிய எஃப்ஹு தொழிற்சாலைகள் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசியது. 2 அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்ட போதிலும் கதிரியக்க கசிவு ஏற்படவில்லை என ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் டெல் அவிவ் நகரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வணிக வீதிகள் பலத்த சேதமடைந்துள்ளன. நேட்டோ நட்பு நாடுகள் அவசர காலத்தில் நமக்கு உதவவில்லை, அது ஒரு காகித புலி என அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். போர் நிறுத்தத்திற்காக இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான், சவுதி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுடன் துருக்கி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஓரிரு வாரங்களில் ஈரானை முழுமையாக பலவீனப்படுத்தி போரை முடிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. போரின் தாக்கம் இப்போது கண்டங்களை தாண்டி எதிரொலிக்கிறது. எகிப்தில் மின்
மின்சார கட்டண உயர்வால் கடைகள் மற்றும் உணவகங்களை இரவு 9 மணிக்கே மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. எத்தியோப்பியாவில் எரிபொருள் இறக்குமதி பாதிக்கப்பட்டதால் பெட்ரோலுக்காக மக்கள் இரவு முழுவதும் கார்களிலேயே காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கென்யாவில் $24 மில்லியன் மதிப்புள்ள தேயிலை மொம்பாசா துறைமுகத்தில் தேங்கியுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க தேயிலை சந்தையின் 65% போரால் முடங்கியுள்ளது. ஈரானை தொடர்ந்து தாக்கினால் செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி போரில் அதிகாரப்பூர்வமாக இணைவோம் என ஏமன் ஹவுதிகள் எச்சரித்துள்ளனர். தெற்கு லெபனான் லிட்டானி நதி வரை பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க இஸ்ரேல் தனது தரைப்படை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா குண்டுகள் மூலம் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு தள்ள முயலும் வேளையில் ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் வீரர்களின் உறுதியை நம்பி போரை தொடர்கிறது. இத்துடன் சமூக மீடியாவின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.